இப்படியே விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டுங்க. விரிச்சு போட்டுட்டு டேப்பை கொடுமா. ஆதார் கார்டு டேப் எட அந்த பிளேட் இருக்குது. டேப் அந்த பிளேட் இருக்குது. இப்போ 1.5 இன்ச்சு மடிக்கணும். எவ்வளவு? 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் எவ்வளவு? முன் பாடி சுற்றளவு எவ்வளவு? பாடி உயரம் 8 + 1 9. 9க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இங்கே மேல் பாகம் கிராஸாக இருந்தால் சரி பண்ணிக்கணுமா? அவருக்கே ஸ்கேல் கொடுங்கம்மா. ஸ்கேல் இந்த இங்கே நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இருக்கட்டுமா? அப்படியே இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ இங்கே 1.5 இன்ச்சா? 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோ. 1.5 இன்ச்சுக்கு என்ன செய்யணும்? மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மடிப்பு பாகத்தை தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க. போட்டாச்சா? போட்டு இங்கே கிராஸ் இருக்குது. என்ன இருக்குது? கிராஸ் இருக்குது. அதை நேராக கரெக்ஷன் பண்ணிக்குவோம். முடிஞ்சுதா? அடுத்தது இப்போ உயரம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? பின்கழுத்து முன்கழுத்தா? சரி. பின்கழுத்து எவ்வளவு? 3 இன்ச்சு. முன்கழுத்து 4 இன்ச்சு குறிச்சாச்சு. அடுத்தது என்ன? பக்க கழுத்து எத்தனை இன்ச்சு? 2. இந்த மடிப்புலேருந்து கரெக்டாக வைக்கணுமா? பக்க கழுத்து 2 இன்ச்சு வச்சுட்டோம். அடுத்தது ஷோல்டர் எங்கேருந்து வைக்கணும்? பக்க கழுத்து எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணலாமா? மார்க் பண்ணியாச்சு. ஓகே. பக்க கழுத்து மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்கோல். அடுத்தது ஆம்கோல் எங்கேருந்து? ஷோல்டருக்கு முடியுதோ அங்கேருந்து ஆம்கோல். இப்போ எல்லாம் தெளிவாக புரியுதா? ஓகே. 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டோம். அதுக்கு நேராக டானாக போட்டுக்கணும். முடிஞ்சுதா? இவ்வளோதான் இதில் வேலை. அடுத்தது என்ன செஞ்சிடணும்? முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டையுமே கோடு போட்டு நேராக ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் கையில் போடுறேன்னு நீங்களும் கையில் போடாதீங்க. ஏன்னா வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அப்புறம் ஆம்கோல் வளைவுக்கு எவ்வளோ சொன்னேன்? எத்தனை இன்ச்சு? 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சு இந்த 2க்கு வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு வந்துடும். ஓகேவா? அடுத்தது சேஃபு வரைஞ்சிட்டோமா? அடுத்தது என்ன வரையணும்?